போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவே. அன்பெனும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவே. அகமென்னும் கோவிலிலே என் தெய்வமாய் நீ இருப்பாய். ஆகமெனும் கோவிலிலே என் தெய்வமாய் நீ இருப்பாய். அன்பென்னும் விளக்கேற்றி உன் அடியினை வணங்கிடுவே. அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவே. தென்றலை கமழ்ந்திடுமே என் தெய்வமே நீ இருக்க. தென்றலை கமழ்ந்திடுமே என் தெய்வமே நீ இருக்க. இன்பமே மலர்ந்திடுமே நான் உன்னில் வாழ்ந்திருக்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மத தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தை நமக்கு நினைவூட்டுகின்றது. இயேசுவின் திரு இருதயத்தில் இருக்கின்ற அன்பு நம் ஒவ்வொருவரையும் உந்தி தள்ள வேண்டுமாய், இயேசுவை போல நாம் பார்க்க, இயேசுவை போல நாம் பேச, இயேசுவை போல நாம் அன்பு செய்ய, இயேசுவை போல இறை தந்தையினுடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற, இயேசுவை போல எல்லா நிகழ்வுகளிலும் இறை தந்தையை மகிமைப்படுத்த நமக்கு அழைப்பு தருகின்றது. தாய் திரு அவை இன்று புனித ஜோஸ் மரியா எஸ்கிரீவா என்கின்ற புனிதனுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த புனிதர்
திருவையின் வரலாற்றிலே ஓப்போஸ் தேயி, இறைவனின் செயல் என்கின்ற ஒரு உன்னதமான அமைப்பை உருவாக்கி, நாம் இந்த சமூகத்திலே அடுத்தவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும். நாம் அடுத்தவர்களுக்கு செய்கின்ற பணிவிடை சேவைதான் ஆண்டவருக்கு நாம் செலுத்துகின்ற அன்பு காணிக்கை என்பதை பறைசாற்றினார்கள். உலகமெங்கும் இருக்கின்ற இந்த இயக்கம் அடுத்தவர்களுக்கு சேவை செய்வதற்காக, புது நிலையினரை ஊக்குவிப்பதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு புது நிலையினுடைய கத்தோலிக்க இயக்கம். இதில் புதுநிலையினர் உண்டு, குருக்கள் உண்டு, துறவியர் உண்டு. இணைந்து செயல்படுகின்ற இந்த ஒரு அன்பு பணி இயக்கம் நமக்கெல்லாம் மிகப்பெரிய சான்று. இயேசுவின் திரு இருதயம் நமது சக உறவுகளை அன்போடு பார்க்க, பாசத்தோடு பார்க்க, பணிவிடை செய்ய நமக்கு அழைப்பு தருகின்றது. உண்மையிலேயே நாம் அடுத்தவர்களுக்கு பணிவிடை செய்கின்றோமா, சேவை செய்கின்றோமா? தேவையில் இருக்கின்றவர்களை நாம் உண்மையிலேயே ஆண்டவரை போன்று பார்த்து உதவிக்கரம் நீட்டுகின்றோமா? பல தருணங்களில் தவறி இருக்கின்றோம். நான், எனது குடும்பம், எனது பிள்ளைகள், எனது தேவைகள் என்கின்ற சுயநல வட்டத்திலே அடுத்தவர்களை மறந்திருக்கின்றோம், உதவி செய்ய மறுத்திருக்கின்றோம். தவறிய தருணங்களை நினைவு கூர்ந்து மனவருத்தப்பட்டு மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் உங்கள் மீது இரக்கம் வைத்து பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகனின் இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளால் நாங்கள் அணி செய்ய பெற்று அவரது உணர்வுகளால் பற்றி எரிய செய்தருளும். இவ்வாறு நாங்கள் அவருடைய உருவுக்கு ஒத்திருக்கச் செய்து நிலையான மீட்பில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறைவசனங்கள் 1-12 முடிய. செதேக்கியாவினது ஆட்சியின் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசர் தம் எல்லா படைகளோடு எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு வரை
நகர் முற்றுகைக்கு உள்ளாகி இருந்தது. அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் 2 மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அரபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தேயரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தேய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து இரிபெலாவில் இருந்த பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண்முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்துச் சென்றான். பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசர் ஆட்சியேற்ற 19ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் நாளன்று அவன் பணியாளனும் மெய்காப்பாளர் தலைவனுமாகிய நெபுசரதான் எருசலேமிற்குள் நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனைகளையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளை எல்லாம் தீயிட்டு பொசுக்கினான். மெய்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்து இருந்தவர்களையும் விடுபட்டிருந்த கைவினைஞரோடு சேர்த்து நாடு கடத்தினான். மெய்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 137. உன்னை நான் நினையாவிடில் என் நாவு மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. என் நாவு மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் என் நாவு மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் என் நாவு மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோ. பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோ. அங்கிருந்த அரளி செடிகளின் மேல் எங்கள் யாழ்களை போட்டுவிட்டோம். அங்கிருந்த அரளி செடிகளின் மேல்
யாழ்களை மாட்டிவிட்டோம். நான் நினையாவிடில் என் நாவு மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. நான் நினையாவிடில் என் நாவு மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. ஏனெனில் எங்களை சிறையாக்கினோ எம்மை மகிழ்ச்சியா பாடிட கேட்டன. ஏனெனில் எங்களை சிறையாக்கினோ எம்மை மகிழ்ச்சியா பாடிட கேட்டன. ஆண்டவர் பாடலை அந்நியர் நாட்டில் எங்கனம் நாங்கள் பாடிடுவோம். ஆண்டவர் பாடலை அந்நியர் நாட்டில் எங்கனம் நாங்கள் பாடிடுவோம். உம்மை நான் நினையாவிடில் நாவு மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. உம்மை நான் நினையாவிடில் என் நாவு மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. ஆண்டவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். அல்லேலூயா. நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தம் கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மாதா தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம். பிரச்சனைகளே வாழ்க்கையானால் என்ன செய்வது? குலைந்து போன குடும்பங்கள், உடைந்து போன உறவுகள், அதல பாதாளத்திற்கு கொண்டு போன பொருளாதார முடைகள், தடைகள், திரும்பும் பக்கமெல்லாம் கடன் பிரச்சனைகள், நிலத்தை இழந்து, நகையை தொலைத்து, வீட்டை இழந்து, எதுவெல்லாம் பலம் என்று நினைத்தோமோ அதையெல்லாம் தொலைத்து நிராதரவான சூழல், உடல்நலக் குறைவு, குடும்பங்களில் சண்டை சச்சரவு, நிம்மதியற்ற சூழல், எது நடக்குமோ என்கின்ற அச்சத்திலும் பயத்திலும் ஒவ்வொரு கணத்தையும் கடத்துகின்ற சூழல் நம்மில் பெரும்பான்மையினுடைய அனுபவமாக இது இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழலில்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு பதிலாக வருகின்றது. முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், இஸ்ராயேல் மக்கள் வாழ்விலே ஒரு சோகமான ஒரு வரலாற்று காலம் என்று சொன்னால் அது இதுதான். செதேக்கியா அரசன் நெபுகத்நேசர் படையெடுக்கின்றார். சண்டை என்றால் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியும். போரிலே நாடுகள் அழிக்கப்படுகின்றன, வீடுகள் அழிக்கப்படுகின்றன, பெரும்பான்மையானவர்கள் நாடு கடத்தப்படுகின்றார்கள். மக்கள் எல்லாம் பெரும் சோகத்தில் இருக்கின்றார்கள். அழிவு, அழிவு, அழிவு. திருப்பாடலிலே நாம் பாட கேட்டோம், உன்னை நினையாவிடில் என் நா மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. திருப்பாடல் 137 ஒரு அருமையான பாடல். பை த ரிவர்ஸ் ஆஃப் பேபிலோன் என்கின்ற ஒரு ஆங்கில பாடல் இருக்கும். மனதை உருக்குகின்ற ஒரு பாடல் இருக்கும். பாபிலோன் ஆற்றங்கருகே அமர்ந்து நாங்கள் சியோனை நினைத்து அழுதோம். எங்களை சிறைப்படுத்தினோர் எங்களை பாடும்படி கேட்டார்கள். உள்ளத்தை உருக்குகின்ற ஒரு திருப்பாடல் அது. இப்படிப்பட்ட சூழலில்தான் நற்செய்தியிலே ஆண்டவர் பதிலாக வருகின்றார். தொழுநோயாளர், அன்புறவுகளே, தொழுநோய் ஒரு கொடுமையான நோய். அந்த காலத்திலே நமக்கு தெரியும், நான் சிறு வயதிலே பார்த்திருக்கிறேன். தொழுநோயாளர்கள், தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் கரங்களை இழந்து, கால்களை இழந்து, முகம் உருக்குலைந்து, உடல் முழுவதும் புண்ணாகி பார்க்கவே பயமாக இருக்கும். நாம் வாழ்கின்ற காலத்திலே இப்படிப்பட்ட சூழல் என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். தொழுநோய் ஒரு சாபமாக கருதப்பட்டது. தொழுநோயினால் பீடிக்கப்பட்டவர்கள் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டார்கள், ஊருக்கு புறம்பே அனுப்பப்பட்டார்கள். அவங்களுடைய நிலை அவல நிலையாக இருந்தது. அதனாலதான் மக்கள் அவர்களை பார்க்கவே அச்சப்பட்டார்கள். ஒருவேளை மக்கள் அவங்கள கவனிக்கல அப்படின்னாலேயும் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தீட்டு தீட்டு என்று அவர்கள் கத்த வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும், எச்சரிக்கை தர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூழலில்தான் ஆண்டவர் ரீடிஃபைன்ஸ் எவ்ரிதிங், மறு வரையறை செய்கின்றார். எது தீட்டோ அதை உடைத்து போடுகின்றார்.
உடைத்து போடுகின்றார். யாரை சந்திக்க கூடாதோ அவர்களை ஓடோடி சென்று சந்திக்க தயாராக இருக்கின்றார். யாரை தொட்டால் தீட்டோ ஆண்டவர் தொட்டு அந்த தீட்டு இருக்கின்ற சட்டத்தை சுட்டெரிக்கின்றார். அன்புதான் பெரிது, கருணைதான் பெரிது. இறைவனுடைய இரக்கம் எல்லாருக்கும் உண்டு. யார் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவர்களை ஒருபோதும் யாரும் புறக்கணிக்க கூடாது என்கின்ற சட்டத்தை ஆண்டவர் உரக்க சொல்கின்றார். அதனால்தான் நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். தொழுநோயாளர் அவரை பணிந்து அவருடைய மனநிலையை பாருங்க. அப்படி ஒரு ஹியூமிலிட்டி, தாழ்ச்சி, அந்த தாழ்ச்சிக்குள்ளாக புதைந்திருக்கின்ற ஆழமான நம்பிக்கை. நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். இயேசுவே, உமக்கு எல்லா வல்லமையும் உண்டு, ஆற்றல் உண்டு, சக்தி உண்டு. உமக்கு முன்பாக எந்த பிரச்சனையே கிடையாது. தீர்க்க முடியாத நோய் என்று உமக்கு எதுவுமே கிடையாது. உம்மால் எல்லாம் கூடும். அந்த சகோதரனுடைய ஆழமான நம்பிக்கையை பாருங்கள். உடனடியாக ஆண்டவர் சொல்றாரு, தமது கையை நீட்டி அவரை தொட்டு. இது சாதாரண நிகழ்வு கிடையாது. சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர், வெறுக்கப்பட்டவர், தொடக்கூடாது, தீட்டு என்கின்ற சட்டம் இருந்தது, சமூக சட்டம் இருந்தது, சமய சட்டம் இருந்தது. எல்லாவற்றையும் உடைத்து போட்டு ஆண்டவர் தொடுகின்றார். சகோதரனே, சகோதரியே, நீ எந்த நிலையில் இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன். உன் நிலையை மாற்றித்தர நான் தயாராக இருக்கிறேன். உனக்கு விடுதலை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். உன்னை சுகப்படுத்த நான் தயாராக இருக்கிறேன். உனக்காக எதையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்கின்ற செய்தியை தான் ஆண்டவர் உரக்க சொல்கின்றார். அன்புறவுகளே, நமது வாழ்விலே பல்வேறு நிலைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், உறவு சிக்கல்கள் இருக்கலாம், அடிமைத்தன வழக்கங்கள் இருக்கலாம், பொருளாதார முடைகளும் கடன் பிரச்சனைகளும் இருக்கலாம். இனி என்ன நடக்குமோ என்கின்ற நிராதரவான சூழல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரை முழுமையாய் நம்புகின்ற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் மறு வரையறை செய்ய தயாராக இருக்கிறார். The Lord is ready to redefine your life. உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் அருகே வர தயாராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை தொட தயாராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார். உங்கள் வாழ்வில் இருக்கின்ற எல்லா தடைகளையும் முறியடிக்க தயாராக இருக்கிறார். உங்கள் வாழ்வின் தேவைகளை ஆண்டவர் சந்திக்க தயாராக இருக்கிறார். ஆண்டவரை சந்திக்க நாம் தயாரா? எருசலேம் நகர் ஆலயம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது. அந்த பின்னணியில்தான் திருப்பாடலை யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள் பாடினார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் ஆண்டவர் முன் வருகின்றார். நமக்காக எதையும் செய்கின்ற ஆண்டவரிடத்திலே நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். இப்படிப்பட்ட தருணங்களில்தான் புனித ஜோஸ் மரியா ஓப்புஸ் தேயி, த ஒர்க் ஆஃப் காட், ஆண்டுடைய செயல்கள், ஆண்டுடைய செயல்பாடுகள், ஆண்டுடைய வல்ல செயல்கள் என்று சொல்லி ஒரு புதிய முயற்சியை திரு அவையிலே அறிமுகப்படுத்தினார். சமூகத்திலே பணிவிடை செய்வதுதான் இறைவனுக்கு நாம் தருகின்ற அன்பு காணிக்கை. ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம், நமது வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். நமது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்க தயாராக இருக்கின்றார். நம்மை தேடி வர தயாராக இருக்கின்றார். அதனால் தொடரும் திருப்பலியிலே ஆண்டவரிடத்திலே அருள் வேண்டுவோம். ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறேன், என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறேன் என்கின்ற உண்மையை நான் ஆழமாய் உணரச் செய்யும். என் வாழ்வின் தேவைகளை ஆண்டவரையும் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாழ்வில் இருக்கின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், நோய், வருத்தம், உறவு சிக்கல்கள், எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற அடிமைத்தன பழக்க வழக்கங்கள், பொருளாதார முடைகள் அத்தனைக்கும் ஆண்டவரே நீர் தீர்வாக இருக்கிறேன். எங்களை தொடும், எங்கள் தேவைகளை சந்தியும், எங்கள் வாழ்விலே மறுமலர்ச்சியை தாரும், அடைப்பட்ட கதவுகளை திறந்துவிடும், எங்கள் பொருளாதார தேவைகளையும் நீர் சந்தியும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற கொடைகளை தேவையில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொடுத்து, உமது அன்பை, கருணையை பகிர்ந்து கொடுத்து, ஆண்டவரே, அவர்களுடைய கஷ்டத்தில், அவருடைய துயரத்தில் பங்கெடுத்து உம்மை கண்டு கொள்ள, உமது அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருளை தாரும். உமது அருளோடு ஒத்துழைக்க ஆண்டவரே நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி தொடரும் திருப்பலியிலே அருள் வேண்டி ஜெபிப்போம். ஆமென்.
உன்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தே, நீ உன்னையே அள்ளி தந்தாய். பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தே, நீ உன்னையே அள்ளி தந்தாய். கண்மணி போல காக்கும் முந்தன் கரத்தில் என்னை முழுதும் தந்தே, என்னோடு ஒன்றாகினாய், எல்லாமே உனதாக்கினாய். பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். வாழ்வென்பதோ வெள்ளை தீரை, அதில் நிகழ்வென்பதோ நிழலோவியம். வாழ்வென்பதோ வெள்ளை தீரை, அதில் நிகழ்வென்பதோ நிழலோவியம். நிலையான உறவாக யாரும் இல்லை, குலையாத நம்பிக்கை எதிலும் இல்லை. நிலையான உறவாக யாரும் இல்லை, குலையாத நம்பிக்கை எதிலும் இல்லை. நீ இன்றி என் வாழ்வில் நிறைவே இல்லை, நீ என்னில் வந்தாலும் குறைவே இல்லை. பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தே, நீ உன்னையே அள்ளி தந்தாய். கண்மணி போல காக்கும் முந்தன் கரத்தில் என்னை முழுதும் தந்தே, என்னோடு ஒன்றாகினாய், எல்லாமே உனதாக்கினாய். பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தே, நீ உன்னையே அள்ளி தந்தாய். அன்புறவுகளே, நாம் அனைவருமாக இணைந்து நமது அன்பு பணியின் மூலமாக ஆண்டவருக்கு அன்பு காணிக்கை செலுத்தி அவரை மகிமைப்படுத்த அருள் வேண்டி ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் பலியேறச் சொல்வாராக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, நீர் எங்கள் மீது பொழிந்த அளவில்லா அன்பினால் ஒரே திருமகனை சொல்லற்கரிய இரக்கத்துடன் எங்களுக்கு தந்தீரே. அதனால் அவரோடு எங்களுக்குள்ள ஒன்றிப்பில் நிறைவு அடைந்து நாங்கள் உமக்கு ஏற்ற காணிக்கையாகுமாறு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் மீட்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 மூல இறைவனாம் ஆண்டவர் வானமும் வையமும் யாவரும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஓசானா, ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, 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 ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புக்கள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியானவரால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, திருமகனுடைய மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி எழ உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானே. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியானவரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித ஜோஸ் மரியா, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், என ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தரலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் பரவியிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு ஊந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இதர் நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தாயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீகிறேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப எங்களுக்கும் எங்கள் குடும்பங்கள் எங்கள் மறை மாவட்டங்களுக்கும் தாய் திருச்சபைக்கும் தாய் திருநாட்டிற்கும் உலக நாடுகளுக்கும் உமது அமைதியையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் ஒற்றுமையையும் ஆரோக்கியமான வாழ்க்கை சூழலையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் நம்ம ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவர் நமக்கு தருகின்ற அருள் நிறைந்த அமைதியை ஒருவர் ஒருவருடன் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
நம்மை கருணையோடு கண்ணோக்குகின்றவர். விரும்புகிறேன் சுகம் பெருக என்று சொல்லி சுகப்படுத்துகின்றவர். இவரது அன்பிற்குள்ளாக வாழ வேண்டும் என்பதற்காக தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக கொடுத்து நம்மை உறுதிப்படுத்துகின்றவர். இவர் தரும் இந்த திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ளோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு முடிவில்லாமல் வழிப்பதாக. சுவாச காற்றை என் வாழ்வின் ஊற்றை இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவாணி உன்னை தருவார். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே தலைவாணி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவை யாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம், மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. என் சொந்தம் யாவும் என் தேவை யாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம், மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாடும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் அருளடையாளத்தில் நாங்கள் பங்கு பெற்று உமது கனிவை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவுக்கு ஒத்தவராகி விண்ணுலகில் அவருடைய மாட்சியில் பங்கேற்பார்களாகும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கருணையை தேவையில் இருக்கின்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து இறைவனை மகிமைப்படுத்துகின்றவர்களாக சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு